ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிலரது வாழ்க்கையில் நல்லா நேசித்த உறவு, நல்ல பாசமாக இருந்த உறவு, நல்லா ஒரு காலத்தில் புரிஞ்சுக்கிட்ட உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசாமல் நிராகரிச்சுட்டு ஒதுக்கிட்டு போவாங்க. இதை நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், மனசளவில் காயப்படுவோம். இவங்கக்கிட்டலாம் இப்படி நடந்தால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே தானே பேசுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மனசில் இருக்கிற அவங்களால ஏற்பட்ட காயங்களை சொன்னால் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசவே மாட்டாங்க. சில விஷயங்களை சில நபர்கிட்ட பேசி தான் ஆகணும். அதை நம்ம பேசுகிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. இப்போது ஒரு தேங்காய் இருக்குன்னு வைங்களேன், அந்த தேங்காயை நம்ம உடைக்காமல் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அது நாள் போக்கில் என்ன ஆகிரும்னா அழுகி போகும். அதே மாதிரி தான் நம்ம பேச வேண்டியதை பேசிடணும். இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? அழுகல் மட்டும்தான். அதாவது அழுதுட்டு தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. தேங்காய் உடைக்காமல் வச்சோன்னா அழுகும் இல்லை? அதே மாதிரி நீங்கள் மனசில் இருக்கிற காயங்களை ஒன்றுமே வெளிக்காணிக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரை நீங்கள் அழுதுட்டு தான் இருப்பீங்க. மனசுக்கு பிடித்த உறவுகளை பார்க்காம பேசாமல் இருந்துக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி நினைவுகளை நினைக்காம மட்டும் இருக்க முடியாது. ஒருத்தங்க கிட்ட பல மணி நேரம் பேசிட்டு இருந்தால் தான் அது நட்பு அப்படின்னு இல்லைங்க. அவங்கள பற்றி அடுத்தவங்க கிட்ட தவறான வார்த்தைகளால் பேசாமல் இருக்கிறதே ஒரு சிறந்த நட்புன்னே சொல்லுவேன். நல்ல நேசித்த உறவு, நல்ல பாசமாக இருந்த உறவு இன்றைக்கி திடீர்னு நிராகரிச்சுட்டு பேசாமல் போனாங்கன்னா நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அவங்க பேசாமல் போகிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்களை வச்சு இருந்த அந்த தேவைகள் முடிஞ்சிருக்கலாம். உங்களை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கலாம். அதனால அவங்க தேவைக்காக மட்டும்தான் உங்ககிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருந்திருக்கலாம். அந்த தேவை முடிஞ்ச உடனே இன்றைக்கி உங்களை நிராகரிச்சுட்டு போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உண்மையாக நேசித்த உறவுக்கிட்ட ரொம்ப வருஷம் பேசாமல் பழகாமல் இருந்தாலும் அவங்க நினைவுகளை இன்றைக்கி வர நீங்கள் சுமந்துட்டு தான் இருப்பீங்க. அது உண்மை தானே? அதே போல் அவங்க மேலே இருக்கிற அன்பு அக்கறை வர ஒரு துளி கூட குறைஞ்ச மாதிரி இருக்காது. சிலவங்களை பார்த்திங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் கொஞ்சம் வர இது பேசுனா ஏதாவது வருமானு வர யோசிக்காமல் பேசுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு உரிமையின் வெளிப்பாடுன்னு சொல்லுவேன். அதே போல் எல்லாம் பேச தெரியும், ஆனால் பேசாமல் மௌனமாக இருப்பாங்க. இது எதனால் அப்படின்னா இந்த உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்திய சூழ்நிலையில் உள்ள வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? பேசுனா முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பேசுவாங்க. ஆனால் இப்போ பேசுனா சண்டை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து பேசாமல் எத்தனை உறவுகளோ இருந்துட்டு தான் இருக்குது மனக்காயங்களோட. உங்களை நிராகரிச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்கள நினச்சி மனசில் காயத்தில் கலங்கி போய் இருக்காதீங்க. போகிறவங்க போட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருங்கங்க. அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நிராகரிப்பு கூட 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 நம்மளை அறியாமையே மனசு கலங்கும், வேதனை அடையும். உங்களை நிராகரிக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் போய் வலிய போய் நின்னீங்கன்னு வைங்களேன், பழையபடியும் பல நிராகரிப்புக்கு உள்ளாகுவீங்க. யோசித்து பாருங்க. கூட கொஞ்சம் மனசு காயப்படும். அதனால் அவங்க நம்மளை நிராகரிச்சுட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சினாலே மெதுவாக அந்த இடத்துலேருந்து நகண்டு வந்துடுங்கங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல ஐயோ எனக்கு முக்கியத்துவம் தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் புலம்பிட்டு நிற்காதீங்க. ஏன்னா ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் தரலன்னு வைங்களேன், அங்கே உங்கள் தேவைகள் இல்லை, அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இது எப்படிப்பட்ட உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவைக்காக மட்டும் பழகின உறவு. இப்போமாவது உங்களுக்கு அதை உங்களை பற்றி தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. ஒருத்தங்க உங்களை உண்மையாக
வச்சிருப்பாங்கன்னா ஒரு நாள் கூட அவங்களால பேசாமல் இருக்க முடியாது. போலியாக நடித்து உங்ககிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களால எத்தனை வருஷனாலும் பேசாமல் இருக்க முடியும். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கற்று தரதுக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்கங்க. ஆனால் ஏன் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்று தரதுக்கு நம்ம வாழ்க்கை மட்டும்தாங்க நம்ம கூட இருக்குது. யாராவது ஒருத்தங்க நம்மளை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்கக்கிட்ட போய் கோபத்தை காட்டதை விட மௌனமாக ஒரு புன்முறுவலோடு நீங்கள் வெளியே வர்றது தாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சிறந்த ஒரு பதிலடினே சொல்லுவேன். போலியாக ஒருத்தங்க கிட்ட போய் பேசும் நிறைய வார்த்தை விட பேசாமல் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகானது. நிராகரிக்க செய்கிற அந்த உறவை நம்ம பார்க்காம இருக்கிறதுக்கு பழகிக்கிறோம். அவங்க நிராகரிக்கிறாங்க, அதனால நம்ம பார்க்காம விலகி வந்துடும். பேசாமல் இருக்கிறதுக்கு வர பழகிறோம். ஆனால் ஏனோ தெரியலை, நினைக்காம மட்டும் இருக்க பழக முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கான டிப்ஸ் தாங்க. ஒருத்தங்க நிராகரிக்கிறாங்கன்னா போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க. ஏன்னா அங்கே உங்கள் தன்மானம் இழந்து போய் நிற்குது. நிராகரித்து போய் நின்று அங்கே போய் உங்கள் மனசு கலங்குது பாருங்கள். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ அவங்கள எப்படியாவது மறக்கணும், இல்லைன்னா அவங்க நம்மளை தேடி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க. மறக்கணுன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த கடமையில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது கொஞ்சமாக அந்த நிராகரிக்கிற பர்சன் மறந்து போவாங்க. இருக்கும், நினைவுகள் இருக்கும், ஆனால் இந்த அளவு காயம் வராது. நாட்கள் போக போக அந்த காலம் உங்களுக்கு மறந்தால் செயல்படும், பழகிடுவீங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட ஏன் அவங்கள நிராகரிச்சிட்டு போகிறாங்கன்னு யோசித்து பார்த்தா, ஒருவேளை அவங்க நீங்கள் பழகும்போது பண வசதியில் கம்மியாக இருந்திருப்பாங்க. இப்போது உங்களை விட தகுதி தராதரத்தில் உயர்ந்த நிலைமையில் இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்குங்க. அப்போது இவங்களை விட நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அப்படி வரும்போது அவங்க ஐயோ இவங்கள போய் நம்ம நிராகரிச்சிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்களே தேடி வருவாங்க. பழையபடி பேச ஆரம்பிப்பாங்க. மேபி வராமலே மனசுக்குள்ளே அழவும் செய்யலாம். ஏன்னா நல்லா பேசிட்டு திடீர்னு நீங்கள் பேசாமல் நிராகரிச்சிட்டு போன பிறகு, நீங்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்த பிறகு திருப்பி அவங்க பேசும்போது தப்பாக தோணும் அவங்களுக்கு. ஐயோ நம்மளை தவறாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி வர பேசாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும். எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்க முன்ன பணம் சம்பாதிங்கன்னு சொல்கிறேன், வாழ்ந்து காணிங்கன்னு சொல்கிறேன். உங்களால் முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி அவ்வளோ பெருசு. தன்னம்பிக்கையோடு செயல்படணுங்க. முடியாதது அப்படின்னு எதுவுமே வாழ்க்கையில் கிடையாது. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருந்துட்டு எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் உயரத்தில் வரணும்னு நினச்சா முடியாது. அதுக்காக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். உடனே சடனாக நான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க யோசிப்பாங்க. மேபி உங்களுக்கு லக் இருந்தால் உடனே நீங்கள் மேலே வரலாம் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய உங்கள் வாழ்க்கை தரம் கூட தான் செய்யுமே தவிர குறையவே குறையாது. நிராகரிக்கவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுமா? கண்டிப்பாக நீங்கள் முன்னேறணும். அதுக்கு நீங்கள் விடாமுயற்சியோடு போராடணும். வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் கலந்து வர்றதாங்க வாழ்க்கை. எப்போவுமே இன்பமாக இருக்கணும் அப்படின்னா முடியாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்து வரும். அதை நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி எடுக்கும்போது அது தன்னாலே நம்மளுக்கு கடந்து போயிடும். அதனால் எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. காலத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. காலம் பொன் போன்றது.
இப்போ இன்னைக்கு இருக்க டைமை வந்து நாளைக்கு பார்க்கலாம், ஆனால் இதே நாள் இதே நேரம் பார்க்க முடியாது, கஷ்டங்க. அதனால் அந்த காலத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் உங்களை நிராகரிச்சவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுன்னா வாழ்ந்து காணிக்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.